அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் எவ்வளவு பெருகிட்டுருக்கோ அதுபோலவே பார்த்திங்கன்னா கட்சிகளும் பெருகிட்டுருக்கு. ஒரு டைம்லலாம் ஒரு காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 இயர்ஸ் பேக் வச்சுக்கோங்களேன், திமுக அதிமுக, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது காங்கிரஸ், பிஜேபின்னா யாருக்குமே என்னென்னே தெரியாது. பிஜேபி கட்சியெல்லாம் திமுக அதிமுக காங்கிரஸ் இந்த 3 கட்சியை தவிர மற்ற என்ன கட்சி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. சின்ன சின்னதாக உதிரி கட்சிகள் இருக்கலாம், அவங்க ஏதோ ஒரு கூட்டணியில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்கு எலெக்ஷனில் போட்டி போடலாம். ஆனால் இன்றைக்கி நிலைமை பார்த்திங்கன்னா தலைகீழ். என்னென்னலாமோ கட்சி, எக்கச்சக்கமான கட்சி எடுத்துக்காங்களேன். உதாரணத்துக்கு திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி மதிமுக தேமுதிக நாம் தமிழர் கட்சி, அப்புறம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழக வெற்றி கழகம் விஜயோடது. இப்படி பார்த்திங்கன்னா வரிசையாக அவ்வளவு கட்சிகள். யாரை கேட்டாலும் ஏதோ ஒரு கட்சியில் ஒன்று உறுப்பினராக இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் கட்சிகளோட எண்ணிக்கை பெருகி போச்சு. ஆனாலும் எல்லா கட்சிகளும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றாவது நான் லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன், அப்புறம் இலவசங்கள் தரவே மாட்டேன், இந்த மாதிரி உறுதியாக நின்று ஒரு அடிமட்டத்திலேருந்து வராங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. ஒன்று நான் லஞ்சம் ஊழலை ஒழிப்பேன், இலவசங்கள் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்த்திங்கன்னா கட்சிக்காரங்க தொண்டர்கள்ட்டேன்னு வாங்குகிற பணத்தில் ஜாலியாக இருக்கார். அவர் பெரிய கோடீஸ்வரன் மாதிரி இருக்கார். அவரே பெரிய பரம்பரை பணக்கார மாதிரி இருக்கார் அவர். இப்படி நிறைய தமிழ்நாட்டில் அடுத்த 6 மாதங்களுக்குள்ளே எலெக்ஷன் வரப்போகுது. மக்கள் ஒரு பெரிய குழப்பத்திலே தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் பெரிய அளவில் பார்த்திங்கன்னா கூட்டணிகள்லாம் முடிவாகலை. என்ன தான் இருந்தால் கூட எந்த கட்சி நல்ல கட்சி அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணலை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து ஓட்டு போடுங்க. ஒரு வாட்டி ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு ஒன்றுமே பண்ண முடியாது உங்களால். அதனால் நல்லா யோசிங்க.